Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. மல்லி 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 பருத்திப்பால் நான் பார்த்துட்டு வரேன். பருத்திப்பால் என்ன மல்லியம்மா? வெண்பா குட்டி, பருத்தி பால் குடிக்கிறியா? பருத்தி பாலா? பாதாம் பால் மாதிரியாமா? இல்ல இது வேற. ஆனா பாதாம் பால் மாதிரி ஹெல்தியான ட்ரிங்க் தான். பருத்தினா காட்டன் தானம்மா? ஆமா, பருத்தி செடியில இருந்து பஞ்சு எடுக்கிறோம். அதுல பருத்தி விதை இருக்கும். அந்த விதையெல்லாம் எடுத்து அரைச்சு பருத்தி பால் செய்வாங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும் செல்லக்குட்டி. குடிக்கிறியா? நீங்க வீட்ல செய்ய போறீங்களா? இல்ல அந்த அங்கிள் வித்துட்டு போறாருல்ல, அம்மா 2 பேருக்கும் வாங்கிட்டு வருவா. இல்ல வேண்டாமா. ஏண்டா? டேஸ்டா இருக்கும், ஹெல்தியா இருக்கும். பருத்தி பால்ல நிறைய விட்டமின், புரோட்டீன் எல்லாம் இருக்கு. ஹார்ட்டுக்கு, எலும்புக்கெல்லாம் நல்லது. நீ வேண்டான்னு சொல்ற? இல்லம்மா, ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட கூடாதுன்னு டாடா சொல்லிருக்காரு. ஸ்கூல் வெளியில கமர்கட்டு, வாட்ச் மிட்டாய் எல்லாமே வச்சிருப்பாங்க. எனக்கு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும். டாடா தான் சாப்பிட கூடாதுன்னு சொல்லிடுவாரு. யாரு? உங்க டாடா சொன்னாரா? ஆமாமா. ஸ்ட்ரீட் ஃபுட் ஆரோக்கியமே இல்லன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா பெரிய பெரிய ஹோட்டல்ல தலைய சொரிஞ்சிட்டெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. அது அவங்களுக்கு தெரியாதா? அதனால அவங்க சாப்பிடுவாங்க. வீட்டு பக்குவத்தோட கடை வாடகை கொடுக்க வழி இல்லாம ரோட்ல விக்கிறவங்க கிட்டயும் சுத்தமா கிடைக்கும் தங்கும். ஏமா, உங்களுக்கும் டாடா நோ ஸ்ட்ரீட்னு கண்டிஷன் போட்டாரா? ரொம்ப கோவமா பேசுறீங்க. கூல் கூல். உங்களுக்கு வேணும்னா டாடா வரத்துக்குள்ள ஓடி போய் வாங்கிட்டு வந்துருங்க. அந்த அங்கிள் போயிட்டு போறாரு. டாடாக்கு தெரியாம போங்கம்மா, சீக்கிரம் போங்க. போவன்பா, நீ சாப்பிடுறதா இருந்தா வாங்குறேன். ஓகே ஓகே, டாடா வரத்துக்கு முன்னாடி குடிச்சிடலாம். சீக்கிரம் வாங்கிட்டு வாங்கம்மா. நீ குடிப்பியா? எனக்கும் ஆசையாதாமா இருக்கு. ஆனா டாடாக்கு தெரிஞ்சா திட்டுவாரு. அதான் பயமா இருக்கு. தெரிஞ்சாதானே, அத நான் பாத்துக்கிறேன். நீ வெயிட் பண்ணு, அம்மா போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி ஓகே ஓகே. டாடா கண்ணுல மட்டும் மாத்திராதீங்க. சீக்கிரம் போயிட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட். பை 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 பை. ராத்திரி நேரம் ஒரு வயசான பொம்பளை பாட்டில தூக்கிக்கிட்டு கிச்சனுக்கும் ரூமுக்கும் அலையிறாளேன்னு யாருக்காவது சின்னதா ஒரு இறக்கம் வருதா? ரூம்ல ஒரு தண்ணி வச்சா என்ன? அம்மாளும் பொண்ணு கல்லு மாதிரி உட்காந்துக்கிட்டு போனை நோண்டிக்கிட்டே இருக்காளுங்க. என்ன இந்த கிச்சன் இவ்வளோ தூரத்துல இருக்கு? அடைச்ச போங்கப்பா. ஐயோ, அடி பாவி, இந்த நேரத்துல இவ எதுக்கு பாத்திரத்தை உருட்டிக்கிட்டு இருக்கா? ஆத்தாடி, வெளியில எங்க குடுகுடுன்னு ஓடிட்டு இருக்கா? சொம்பு இந்த வீட்டுல உள்ளது, இவ இங்கதான் இருக்கா. அப்படின்னா எங்க போற? வாடி என் கப்ப கிழங்க, இன்னையோட உனக்கு ஒரு முடிவு கட்டிட வேண்டியதுதான். இது வேற. இந்த நேரத்துல எவன் மணி அடிச்சிட்டு போறான்? பருத்திப்பால். ஓஹோ, பருத்திப்பாலா? அதுக்குதான் இந்த ஓட்டம் ஓடுறாள. தோ ஒன்னு இங்க நிக்குது, ஒரு ஜீவன் நிக்குது. யாராவது உனக்கு ஒரு பருத்தி பால் வேணுமான்னு ஒத்த வார்த்தை. அண்ணே, பருத்தி பால் என்ன? நில்லுங்க. ஐயோ, ஒரு நல்ல வீட்டுல பிறந்த பொண்ணு இப்படி பாதி ராத்திரியில கைய வீசிக்கிட்டு ஓடி போவாளா? நடு ராத்திரியில பருத்தி பாலா கேக்குது? எனக்கே கிடைக்கல, உனக்கு கேக்குதோ? இருடிமா, இந்த வரேன். என்ன கூப்பிட போயிட்டே இருக்கீங்க? வியாபாரம் சுத்தி முத்தி பார்க்க வேண்டாமா? அட ஏமா நீ வேற,
சுத்தி முத்தி பார்த்தா என்னமோ திருடனை பாக்குற மாதிரி பாக்குறாங்கம்மா. அச்சச்சோ, உங்க நிலைமையும் கஷ்டம்தான் போங்க. இந்த ஏரியாவுல யாரும் வாங்க மாட்டாங்கம்மா. அந்த முனையில ஒரு கட்டட வேலை நடந்துகிட்டு இருக்கு, அங்கதான் போயிட்டு இருக்கேன். சரி, இனிமே நான் வாங்குறேன். வர்றப்போ ஒரு சத்தம் கொடுங்க. சரிம்மா, எவ்வளவுக்குமா வேணும்? ஒரு சொம்பு வேணும்னு. செம்பா? ஏமா டம்ளர் 30 ரூபாமா? என்னண்ணா இது அநியாயமா இருக்கு. பருத்தி பாலை டம்ளர்ல ஊத்தி எந்த ஊர்ல வியாபாரம் பார்த்தாங்க? விலைய கேட்டா நீங்க டம்ளருக்கும் சேர்த்து விலை சொல்றீங்க. எம்மாடி, நீ எந்த ஊரு? கிராமமா இல்ல டவுனா? இந்த சிட்டில அப்படிதாம்மா. எத்தனை வருஷமா நான் இங்க வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன். உனக்கு எத்தனை டம்ளர் ஊத்தணும்? இந்தாங்க, சொம்பு நிறைய ஊத்துங்க. சரிம்மா. 30 ரூபாய் வாங்கிக்கோங்கண்ணே. உங்களுக்கு என் வயசுல ஒரு தங்கச்சி இருக்கும்ல. ஏம்மா, இது உனக்கே நியாயமா படுதாம்மா? 30 ரூபாய்க்கெல்லாம் ஒண்ணும் வராதுமா. அதெல்லாம் வரும்ண்ணே, ஊத்துங்க. எங்க ஊர்ல 15 ரூபாய்க்கு தான் வாங்குவேன். நீங்க பாவம் நடுராத்திரியில இப்படி அலையறீங்களேன்னு தான் மனசு இறங்கி கூட 15 ரூபாய் சேர்த்து தரேன். ஏம்மா, 2 டம்ளருக்கு மேல பிடிக்குமா? அட என்னென்ன நீங்க அடிக்கடி வாங்குறேன்னு சொல்றேன்ல, உங்க தங்கச்சிக்கு தரமாட்டீங்களான்னு? சீக்கிரம் டைம் ஆகுது. ப்ளீஸ் ப்ளீஸ். உங்களுக்கும் வியாபார நேரம் வேஸ்ட் ஆகுதுல்ல. அண்ணன் தங்கச்சி நீ வேற சொல்லிட்ட, இதுக்கு மேல என்ன பண்றது? சரி, தர்றம்மா. பார்த்து 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 வழிக்கு விழுந்துராத போதும் பொண்ணு. ஐயா, இந்தாங்கண்ணே, 40 ரூபாய் எடுத்துக்கோங்க. இருமா, சில்லறை இருக்கான்னு பாக்குறேன். என்னண்ணே நீங்க 500 ரூபாய்க்கு சில்லறை கேட்ட மாதிரி சொல்றீங்க? இருமா, பாக்குறேம்மா. இந்தாம்மா. நன்றிம்மா, நீ தாம்மா முத போனி. அப்படியாண்ணே, நல்லதுண்ணே. இனிமே வியாபாரம் அமோகமா போகும். அண்ணே, கொஞ்சம் கொசுறு கொடுங்கண்ணே. கொசுரா? அது வேறயா? தங்கச்சிக்கு கொடுங்கண்ணே. என்னதான் சொம்புல குடிச்சாலும் கொசுறுல ஒரு உசுறு இருக்குண்ணே. தரேன் இரு. நீ எனக்கு தங்கச்சின்னு வேற சொல்லிட்ட. அப்படி கேக்குதா உன் நாக்குக்கு? 10 வருஷமா பருத்தி பால் குடிக்காம நான் ஒருத்தி இந்த வீட்டுக்குள்ள இருக்கேன். இவ இந்த அனங்க அனங்கரா. ராத்திரி பூரா வெளியிலே கிடந்து சாவு. எவன் கூடவோ போயிட்டான்னு புதுசா ஒரு வத்தி வைக்கிறேன். அப்பதாண்டி உனக்கெல்லாம் புத்தி வரும். வர வைக்கிற. இது வேற, எவன்டா அது நான் போற இடத்துல எல்லாம் கேட்டு வைக்கிறது? ஆமா, அதுக்கு எதுக்கு பருத்தி பால்னு பேர் வச்சிருக்காங்க? பருத்தி ஜூஸ்னு வச்சிருக்கலாம்ல. அம்மா என்னன்னு கேட்கணும். சரிங்க, நாளைக்கு உங்களை கூப்பிடுறேன். என்னது இது? ஏதோ அசஞ்ச மாதிரியே இருந்தது, ஆனா தூங்கிட்டு இருக்கா. வெண்பா, செல்லக்குட்டி, உண்மையிலே தூங்கிட்டாலோ? தூங்கட்டும், நல்லா தூங்கட்டும். வெண்பா, ஏய் கள்ளி, நடிக்கிறல்ல நீ, என்கிட்ட நடிக்கிறல்ல நீ, என்னை ஏமாத்த பார்த்தல நீ. உங்களை எப்படி டாடா ஏமாத்த முடியும்? நீங்க தான் சர்ப்ரைஸ் பண்றேன்னு ஏமாத்திட்டே இருக்கீங்கல்ல. உன்கிட்ட பேசலாம் ஜெயிக்க முடியாதுமா. ஆமா, உன்னோட அம்மா எங்க? ஆளைய காணோம். தெரியாது டாடா. உனக்கு மல்லி எங்கன்னு தெரியாது. நான் அதை நம்பிட்டோமா? நிஜமா தெரியாது டாடா. ஏய், அது எப்படி உனக்கு தெரியாம இருக்கும்? என்ன டாடா, அவங்களே சத்த பாக்கெட்ல வச்சிருக்க மாதிரி தேடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கெல்லாம் தெரியாது. இல்லையே, என்னால இன்னும் நம்ப முடியலையே. நம்பலனா போங்க டாடா. அதுக்கு நான் என்ன பண்றது? நான் வளர்ந்து பெருசாகி நான் சொல்றதெல்லாம் நீங்க நம்புற மாதிரி ஒரு மருந்து உங்களுக்கு கண்டுபிடிச்சு தரேன். மல்லியோட வாயும் உனக்கு அப்படியே வருது. சரி, காலைல எழுந்து ஸ்கூலுக்கு போகணும்ல, நீ தூங்கு. டாடா கொஞ்சம் ஒர்க் இருக்கு, சரியா? கம் ஆன் டாடா. குட் நைட். சரியா, தூங்குங்க. குட் நைட்.